பிஸ்கட்ஸ் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பிஸ்கட்ஸ் அதிகமாக எடுக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை டிஃபனாகவே அதை எடுக்கிறாங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ஒரு கிளாஸ் பால், பிஸ்கட் பாக்கெட், வெல் அண்ட் குட். ஈவினிங் ஸ்நாக்ஸா பிஸ்கட்ஸ். எப்போ பார்த்தாலும் பிஸ்கட். ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கா, ரொம்ப ஈஸி. 5 ரூபா கொடுத்தா கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த பிஸ்கட்ஸ் உடம்புக்கு நல்லதா, அதில் என்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, கடையில் போய் ரேண்டமாக ஒரு 4 பிஸ்கட் பாக்கெட், 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்தோம். எடுத்துட்டு அதோட பின்பக்கத்தில் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல மேஜரா இருக்க இன்கிரீடியன்ஸ் அண்ட் காமனா இருக்க இன்கிரீடியன்ஸ் பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் மேஜர் இன்கிரீடியன்ட் மைதா இல்ல ரீஃபைண்ட் ஆட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. எந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா பின்னாடி திருப்பி பாருங்க. புரோட்டா ஏன் சாப்பிடக்கூடாது? அதுல மைதா அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா பிஸ்கட்டு அதை விட அதிக மைதா இருக்கு. சில பிஸ்கட் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 80% வரை மைதா தான். அப்போ புரோட்டாக்கு நிகரான மைதா கொண்டது இது. மைதா ஒரு 75 to 80 எவ்வளோ பர்சன்ட். நீங்க வாங்குற புரோட்டால மைதா தான் மேஜரு. அதோட அவங்க எண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்க போறாங்க. ஆனா இந்த பிஸ்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மைதாவோட சேர்த்து இன்னும் சில பொருட்கள் ஆட் பண்றாங்க. அங்கதான் இந்த ரியல் டேஞ்சரே உட்காந்துருக்கு. அதை மட்டும் நம்ம குயிக்கா பார்த்துருவோம். அடுத்து நீங்க அதிகமா பாக்குறது மைதாக்கு அப்புறம் ரீஃபைண்டு பாம் ஆயில். நீங்க எந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் பின்பக்கத்தை திருப்பி பாருங்க. மைதாக்கு அடுத்து இந்த ரீஃபைண்ட் பாம் ஆயில் தான் போட்டிருப்பாங்க. வேற வேற வேர்டுல இருக்கும். ஆனா பாம் ஆயில்ங்கிற வேர்டை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அது ரொம்ப கெடுதி. அதுவும் இந்த பிஸ்கட்டோட இந்த காம்பினேஷன்ல மைதா பிளஸ் அடுத்து நம்ம பார்க்க போற ப்ரிசர்வேட்டிவ் இதோட அந்த பாம் ஆயில், ரீஃபைண்டு பாம் ஆயில் சேர்றது ரொம்ப உடம்புக்கு கெடுதியா இருக்கும். மைதா, பாம் ஆயில், இதுக்கப்புறம் நீங்க அதிகமா பார்க்க போறது இன்வெர்டட் சுகர் அந்த மாதிரி ஒரு 2-3 நேம்ல கொடுத்துருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்க வேண்டாம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சுகரை 2ஆ உடைச்சு அதுல இருக்க அந்த காம்பவுண்டை பிரிச்சு இதை யூஸ் பண்றாங்க. எதுக்காகனா இனிப்பு நாக்குல வச்சனே அந்த சுள்ளுன்னு ஒரு இனிப்பு தெரியணுங்கிறதுக்காகவும். சாதாரண ஜீனி வெளியே ரொம்ப நேரம் இருந்தா தண்ணி பட்டுச்சுன்னா மாய்ஸ்டர் உரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஏர்ல இருக்க மாய்ஸ்டர் இப்படி பிரேக் டவுன் பண்றதுனால இது என்ன பண்ணும்னா மாய்ஸ்டர் உரியாது. உங்க பிஸ்கட் எப்பயுமே கிறிஸ்பியா இருக்கும். சரி, சாதாரண டேபிள் சுகர் அதாவது நம்ம யூஸ் பண்ற ஜீனியை தானே சேர்க்குறாங்க. அதை உடச்சு சேர்த்துருக்காங்க. இது என்ன செய்ய போகுது? இங்கதான் ரியல் பிரச்சனை வருது. இந்த சுகரை நீங்க கன்சியூம் பண்ணும்போது உங்களோட சுகர் ஸ்பைக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். டைப் 2 டயபெட்டிஸ் மட்டும் இல்ல, இது என்ன செய்யுதுன்னா உங்க பல்லோட எனாமலை ரிமூவ் பண்ணும். பல்லு கெட்டு போறதுக்கு ஒரு மேஜர் காரணமே இந்த டைப் ஆஃப் சுகர் தான். இன்னைக்கு எல்லாரும் பல்லுக்காக போயிட்டு டென்டிஸ்ட உட்காந்துருக்க ஒரு முக்கிய காரணம் இந்த இன்வெர்ட் சுகர். இது மட்டும் இல்லாம ஹார்ட் டிசீஸ், பிசிஓடி எல்லாத்துக்குமே இந்த ஹை சுகர் ஒரு காரணம். சில பேர் யோசிப்பீங்க, நம்ம அப்படி ஒன்றும் அன்ஹெல்தி ஃபுட்டே சாப்பிட்றதில்ல. ஆனால் வீட்டில் குழந்தைகளுக்கு பிசிஓடி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ் வருது, வீட்டில் யாரும் டயபெட்டிக் கிடையாது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான திருடன் இந்த பிஸ்கட் தான். இது இல்லாம நீங்க அடுத்து அதுல அதிகமா பார்க்கக்கூடிய வேர்டு ஒன்று இருக்கும், எமில்சிஃபையர்னு. அது வேற ஒன்றும் இல்லை. பிஸ்கட்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறாங்கன்னு. இந்த மாவை பிசைறப்ப தண்ணி கண்டிப்பா தேவை. தண்ணியும் எண்ணெயும் கலக்காது. இதை பைண்ட் பண்ணி அந்த பிஸ்கட்டோட டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்றது அந்த எமில்சிஃபையர். எமில்சிஃபையர் நிறைய நாட்டில் தடையே பண்ணியிருக்காங்க. இந்த எமில்சிஃபையர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈன்னு ஒரு வேர்டு போட்டு அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ் வரும். அது எல்லாமே அப்போ எமில்சிஃபையர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது என்ன பண்ணும்னா உங்கள் வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியாவை கொல்லும். அதனால என்ன ஆகுது? செரிமானம் குறையும். செரிமான சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுதான் இது பண்ணக்கூடிய ஒரு கெட்ட விஷயம். சரி, இவ்வளோ கெடுதலான விஷயம் இருக்குது. நிறைய பிஸ்கட்டில் மில்க்குன்னு போட்டிருப்பாங்க. அதில் மில்க் ஆடட், ஒரு பாலின் சக்தி, ஒரு கிளாஸ் பாலின் சக்தி, என்னென்னமோ நிறையா சொல்லுவாங்க. அப்படி பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கிறது மில்க்குன்னே போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பாக்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் மில்க்குன்னு போட்டிருப்பாங்க. அது என்ன ஆர்டிஃபிஷியல் மில்க்? குழப்பமான வேர்டு. நேச்சர் மில்க்கு எப்படி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்? கெட்டு தானே போகணும். ஏற்கனவே இதில் ஏகப்பட்ட கெமிக்கல், மைதா எல்லாம் இருக்குது. அதோட நார்மல் மில்க் ஆட் பண்ணாலும் எவ்வளோ ஆட் பண்ணிட முடியும்? ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டில் எவ்வளோ பால் அவங்களால சேர்த்துட முடியும்? அது எப்படி அப்படி சேர்த்துருந்தா 6 மாதமோ 1 வருஷமோ நல்லாயிருக்கும். இதில் ஒன்று நல்லா சிந்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குகிறோம். அதில் சாக்கோ சிப்ஸ்னு போட்டு அவ்வளோ சாக்லேட்டு அந்த ப்ரௌன் கலர் அந்த பிஸ்கட்டை மாற்றி வச்சுருக்காங்க. அந்த பிஸ்கட் உங்கள் கைக்கு வரப்போ 5 ரூபா. அது எத்தனை ரீட்டைலர் எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரை தாண்டி வருது? அவங்களோட அடக்க விலை எவ்வளோ இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. மேபி 2 ரூபாயா இருக்கலாம், 3 ரூபாயா இருக்கலாம். ஒரு 3 ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு
மில்க் சேர்த்து நல்ல சாக்லேட் சேர்த்து நல்ல ஒரு பொருள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சாலே அதை சாப்பிட்றத பற்றி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தபடியாக இந்த பிஸ்கட் வந்து நம்ம இப்போ பேசினதான் ஒரு பிளைன் பிஸ்கட்ஸில் இதெல்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு க்ரீம் பிஸ்கட்னு ஒன்று வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. அந்த க்ரீமை கலராக மாத்திரக்கு அவங்க ஆட் பண்ணுற அந்த கலர்ஸு, அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு ஆட் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு, அதை பற்றி எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். நீங்கள் எந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் பின்னாடி இன்க்ரீடியன்ஸை பாருங்கள். நம்ம மேஜராக சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் புதுசாக வேர்டு இருக்கும். அன்றைக்கெலாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் பார்த்தேன், நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர், அதாவது இயற்கையாக இருக்க மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒரு கேவலமான வேர்டு! நேச்சராக இருக்க மாதிரியே ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதை ஆர்டிஃபிஷியல் போடுறதுக்கு பதிலாக நேச்சர் லைக், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமானே யோசிப்பீங்க. சரி, இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசணும், இப்போ என்ன தாண்டா சொல்ல வர்ற அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். பிஸ்கட்ஸை ரெகுலராக கன்சூம் பண்ண வேண்டாம். எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னா எப்பயாவது எடுத்துக்கிறது தப்பு இல்லை, எப்போவுமே எடுத்துக்கிறது தான் தப்பு. அதைத்தான் சொல்ல வரோம். நீங்கள் இது நாங்கள் சொன்னோங்கிறக்காக இல்லை, எப்போனாலும் சரி, பிஸ்கட்டுங்கிறது இன்னைக்கு காமன் தானே. வீட்டிலே இப்போ போனால் கூட எல்லார் வீட்லேயும் 4 பாக்கெட் கிடக்கும். எடுத்து பின்பக்கத்தை திருப்பி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது வேர்டு புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை நீங்களே போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் நம்ம பிஸ்கட் சாப்பிட்றது உடம்புக்கு ஏற்றது இல்லையா. முதல்ல சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம், ஒரு 2 பிஸ்கட் கொடுக்குறாங்க, ஒரு டீ கொடுக்குறாங்க, ஓகே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீனே பிஸ்கட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும், மத்தியானம் நான் ஈவினிங் எனக்கு பிஸ்கட் தான் ஸ்நாக்ஸு, குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிஸ்கட் தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், டெய்லி 1 பாக்கெட்டோ 1.5 பாக்கெட்டோ கன்சியூம் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு. முக்கியமாக குழந்தைகளுக்கு வேண்டாம். பிசிஓடி, ஏர்லி டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பல்லு போகிறது, கண்ணு மங்கலாகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து ஏற்கிற ஒன் ஆஃப் த திங் இந்த பிஸ்கட். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.